எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல எனக்கு எதிரிகளே இல்லைன்னு எவர் ஒருவராலும் சொல்லவே முடியாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் நிச்சயம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில எதிரிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சில எதிரிகளை நம்மளோட தாறுமாறான நடத்தையினாலும், பிறருக்கு நாம் செய்யும் நம்பிக்கை துரோகத்தினாலும், பிறரை காயப்படுத்தும் நம்முடைய பேச்சினாலும் நமக்கு நாமே சம்பாதித்துக் கொள்ளுகின்றோம். பிறர் நம்ம மேல கொள்ளும் பொறாமையினால அவர்களாகவே நம்மை எவ்வித காரணமும் இன்றி பகைத்து சில எதிரிகள் உண்டாயிருப்பாங்க. ஆக மொத்தத்துல எதிரிகளே எனக்கு இல்லைன்னு சொல்லத்தக்கதான மனிதர் எவரும் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி தோன்றலாம், தப்பு பண்ணாலும் பகைக்கின்றார்கள், நல்லது பண்ணாலும் பகைக்கின்றார்கள், அப்ப நமக்கு எதிரிகளே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்னத்தான் செய்யறது? பரிசுத்த வேதாகமத்துல எவன் ஒருவனுடைய வழிகள் பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்றதோ அவனுடைய எதிரிகளை தேவன் அவனோடே சமாதானமாய் போகும்படி செய்வார். பரிசுத்த தேவன் ஒருவனுக்கு துணையாக இருக்கின்ற பட்சத்தில் அவனுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. பரிசுத்த தேவனை மட்டுமே தன்னுடைய முழு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக உருவாகும் எந்த செயல்களும் வெற்றி பெறாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு அவனுடைய 100வது வயதில் தேவன் அவனுக்கு கொடுத்த மகனான ஈசாக்கின் வழிகள் பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் இருந்ததால் அவனுக்கு விரோதமாக எழும்பின எதிரிகளை பரிசுத்த தேவன் ஈசாக்கோடே சமாதானமாய் போகும்படி செய்தார் என்பதை நாம் காண முடியும். அது என்னவெனில், ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் நகரமான கேராருக்கு சென்று அங்கே குடியிருந்தான். அந்த பஞ்ச நாட்களில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பரிசுத்த தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெறுகின்றான். இது நிமித்தம் அவன் ஐஸ்வர்யனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதை கண்ட அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்கின்றான். அப்பொழுது ஈசாக்கு அவனிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தரால் மூடப்பட்ட கிணறுகளை மறுபடியும் தோண்டி தூரெடுக்கின்றான். இப்படியாக தூரெடுக்கப்பட்ட அந்த கிணறுகளில் தண்ணீர் பொங்கி எழுகின்றதை கண்ட கேராரில் இருந்த மேய்ப்பர்கள் ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு தகராறு செய்து இந்த தண்ணீர் எங்களுக்கு சொந்தமானது என்று வாதாடுகின்றனர். இதன் நிமித்தம் அவ்விடத்தை விட்டு ஈசாக்கின் மேய்ப்பர்கள் வேறு ஒரு இடத்தில் கிணறு தோன்றுகின்றனர். அங்கும் அவர்கள் வாக்குவாதம் செய்தது நிமித்தம் மீண்டும் அவ்விடத்தையும் விட்டு அகன்று வேறொரு இடத்தில் இன்னும் ஒரு கிணற்றை தோன்றுகின்றனர். இம்முறை வாக்குவாதம் ஏற்படவில்லை. இப்படியாக பரிசுத்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கின்றார். இவை யாவற்றையும் அறிந்து கொண்ட கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு தன்னுடைய சிநேகிதனையும் அவனுடைய சேனாதிபதியும் அழைத்துக் கொண்டு ஈசாக்கு இருந்த இடத்திற்கு செல்லுகின்றான். அவர்களை கண்ட ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்கின்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் தேவன் உம்மோடே கூட இருக்கின்றார் என்று கண்டோம். ஆகையால் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று கூறி ஈசாக்கை பகைத்தவர்கள் தற்பொழுது அவனோடு சமாதானம் செய்து கொள்ளுகின்றார்கள். மேலும் ஈசாக்கு ஏற்பாடு செய்திருந்த விருந்தில் பங்கெடுத்து அவனோடு உண்டு மகிழ்ந்து நட்பு பாராட்டுகின்றனர். இந்த சம்பவத்துல ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவனாயும் உண்மை உள்ளவனாயும் மனத்தாழ்மையும் பொறுமை உள்ளவனாயும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துகிறவனாயும் இருந்ததினால் ஈசாக்கினுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட்டன. இதன் நிமித்தம் பரிசுத்த தேவன் அவனுக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஈசாக்கோடு சமாதானமாய் போகும்படி செய்ததை நாம் காண்கின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமான வழிகளான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், மனத்தாழ்மை, பொறுமை, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாய் இருத்தல் ஆகியவற்றை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் கைகொள்ளும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அவர்களை நம்மோடு சமாதானமாய் போக செய்து நட்பு பாராட்ட செய்வார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.